வந்து ஒரு பானம் கொடுத்தாங்க. அவர் வந்து மாரணண்ணா கொடுக்குற பானம் சுக்குமல்லி காஃபி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது குடித்த உடனே எனக்கு நான் இப்போ குடித்த உடனே தொண்டையில் ஒட்டியிருக்க லேசாக சளியெல்லாம் கலைஞ்சிருக்கு. இப்போ கூட எனக்கு லைட்டாக ஒரு லேசாக தொண்டை கருமல் வந்திருக்கு. வரும்போது நான் உட்காரும்போது இல்லை, அது அந்த பானம் எனக்கு அந்த குடித்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட காலையிலிருந்து இருந்து அந்த கபம் ஒட்டி கொண்டு இருக்கிறது கலைகிறது. இப்போ நான் 2 இருமல் இருமுன்னா என்னுடைய உள்ளே ஒட்டி இருக்கிற அந்த சளி வெளியே போயிடும். ஆங்கிலத்தில் மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க. மியூகோலைட்டிக்னா ஒட்டி இருக்கிற சளியை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மையை ஒரு சிறு பானம், ஒரு சுக்குமல்லி காஃபிங்கிறது மிகச்சிறிய ஒரு பானம். ஒரு 10 நாள் ஆங்கில மருந்து கொடுத்தா தான் நடக்கும் இது. ஆனால் இது வந்து ஒரு கூளை அந்த பானம் குடித்த உடனே நமக்கு அதை இலகுவாக்குறது. இந்த மாதிரியான ஒரு சிறு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தான் நம்முடைய தினசரி காலை பானமாக இருக்கணும். காலையில் நம்ம எல்லோரும் வந்து காஃபியோ டீயோ குடித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அந்த காஃபி டீக்கு பதிலாக என்றைக்கோ ஒரு நாள் தேநீர் இருந்தவங்களா அருந்திக்கோங்க, தப்பு இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் காஃபி எடுப்பீங்களா, எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் 5 நாள், வாரத்தில் 7 நாளில் 2 நாள் வந்து தேநீரோ இதை எடுத்துகிட்டு மீதி 5 நாள், ஒரு நாள் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி, ஒரு நாள் ஆவார கஷாயம், ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கஷாயம், ஒரு நாள் எலுமிச்சை துளசி இதெல்லாம் போட்டு ஒரு சுக்கு எலுமிச்சை துளசி எல்லாம் போட்டு, இல்லை இஞ்சி எலுமிச்சை போட்டு ஒரு பானம். இப்படியான பானங்கள் நம்முடைய அன்றாடம் காலையினுடைய துவக்க உணவாக இருக்கணும்.